ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கேரட் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலையில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடேறினதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டுமே லைட்டாக வறுத்து விடுங்க. லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க, ஏன்னா கருகாமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம். லைட்டாக இந்த பருப்பு வந்து கலர் மாறி வரட்டும். பொன்னிறமான பிறகு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாறின பிறகு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டு காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன். நீங்கள் வரமிளகா கூட சேர்த்திக்கலாம், அது உங்கள் விருப்பம். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா கீறி விட்டு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ வெங்காயத்தை லைட்டாக 1-2 வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரும். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்து தாங்க வடிச்சிருக்கேன், அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் அது சேர்த்திக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தனியாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்துருக்கிற கேரட்டை சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட்டை வந்து நான் துருவி எடுத்துருந்தேன். ஒரு 4 கேரட் பெரிய கேரட்டாக 3 இருந்தால் போதும். அதை துருவி எடுத்துகிட்டு சேர்த்திடுங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரணுங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க, ட்ரையாக தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இடையில 2-3 தடவை கிளறி விட்டால் போதும். அப்போ நல்லா வெந்து வந்துடுங்க. தண்ணி எதுவுமே தெளிச்சிடாதீங்க. அவ்வளோதாங்க, ஒரு தடவை கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களே தெரியும், இந்த கேரட்லேயும் ஈரத்தன்மை இருக்கும், அதெல்லாம் நல்லா வத்தின பிறகு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லைட்டாக தேங்காய் துருவல் தூவி விட்டுட்டிங்கன்னா கேரட் பொரியலுங்க, சூப்பரான கேரட் பொரியலுங்க. இப்போ இதில் வந்து நான் தேங்காய் துருவெல்லாம் எதுவுமே சேர்த்துலைங்க. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்குது, ஏன்னா சாதத்தில் நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு வேணுன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை இருந்ததுன்னா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்ச பிறகு நான் ஏற்கனவே சாதம் வந்து வேக வச்சு எடுத்து ஆற வச்சு தாங்க வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு சாதம் நான் எடுத்திருக்கேன். இது தாராளமாக பெரியவங்க 2 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு தான் நான் சாதம் எடுத்திருந்தேன். அதே மாதிரி கேரட்டும் அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்திருந்தேன். இப்போ நல்லா சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதே மாதிரி உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லாம் ஈவனாக ஒன்று போல் நல்லா கலந்து வரணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய கேரட் சாதம் ரெடிங்க. பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான கேரட் சாதம் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.